அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய அடுத்த அப்டேட்டாக 2ஆம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைச்சிருக்காங்க. முதல் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்புக்கு நிறைய பேர் அழைக்கப்பட்டிருந்தாங்க. நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கிறோம், ஆனால் 2ஆம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்புக்கு எங்களை அழைப்பாங்களாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இப்போ 2ஆம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க. ஆனால் இது அந்த நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கிறவங்கள இன்னும் அழைக்கப்படாதவங்கள கூப்பிட்ருக்காங்க. அதனால் அவங்களுக்கான முதல் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பாக இது இருக்கும். இந்த முதல்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்புக்கு கடந்த முறை 8 மண்டலங்களில் கூப்பிட்ட மாதிரி இப்போ கூப்பிட போகிறதில்ல. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எல்லாரையுமே சான்றிதழ் சரிபார்க்கும் இடமாக ஆடிட்டோரியம் பில்டிங் 2nd ஃப்ளோர் மெட்ராஸ் ஹைகோர்ட் கேம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு தான் வர சொல்லியிருக்காங்க. 15ஆம் தேதி வர 9ஆம் மாதம் 15ஆம் தேதி 9:30 மணிக்கு காலையில் வர சொல்லியிருக்கிறாங்க. அதில் யார் யாரோட பேர் லிஸ்ட்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்குங்க. இந்த லிஸ்ட்டை நீங்களே அந்த வெப்சைட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா வந்துடும். இதில் ஒரு 200 சொச்சம் பேர் கொடுத்துருப்பாங்க 15ஆம் தேதி போகிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 250 நபர்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 16ஆம் தேதி காலையில் 9:30 மணிக்கு இன்னும் 200க்கும் மேற்பட்டவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த லிஸ்ட் இது. இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய ரோல் நம்பரை வச்சு உங்கள் பேர் இருக்கான்னு பார்த்துக்குங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 17ஆம் தேதி காலைல 9:30 மணிக்கு யார் அழைக்கிறாங்க அப்படின்னா, கடந்த 7வது மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை நடந்த முதல்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்பட்ட தேர்வர்களில் SMS பெறப்படாத தேர்வர்களை நாங்கள் அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் 17ஆம் தேதியும் 9:30 மணிக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு மெட்ராஸ் ஹைகோர்ட் கேம்பஸில் நடக்கும். அங்கே போயிருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ஒரு சில கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. இந்த தேர்வர்கள் ஹால் டிக்கெட் அப்படின்னு ஒன்று நாங்கள் விடுவோம், அதையும் டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னம்னா, ஏற்கனவே போனவங்களும் 2 செட்டு ஜெராக்ஸ் கொண்டு போயிருப்பாங்க அட்டஸ்டடோட. அது மாதிரி நீங்களும் கட்டாயமாக 2 செட்டு ஜெராக்ஸு உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வரதுனால மட்டும் உங்களுக்கு பணி உத்தரவாதம் அளிக்கிறது இல்லை அப்படின்னும் சொல்லிட்டாங்க. அதனால் இதையும் பார்த்துக்குங்க. ஸோ அதனால் 3 நாட்கள் இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெற்ற பிறகு உங்களுக்கான ப்ராக்டிக்கல் அப்படின்னு ஒன்று நடத்த போகிறாங்க. அதனால் ப்ராக்டிக்கல் வகுப்பு தேவைப்படுறவங்க கீழே ஒரு தொடர்பு எண் போகும், அதில் தொடர்பு கொள்ளுங்கள். இது மாதிரி பயனுள்ள காணொலியோடு அடுத்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.